தாய்க்கு பேசுறதா மனைவிக்கு பேசுறதா அப்படின்னு நிறைய அலிகேஷன் வர குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னா அலாவிதே கஷ்டப்படுவார். அதுல இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் வந்து அலாவிதே கஷ்டப்படுவார். ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் கையால் இருந்தது கஷ்டம். இந்த கடகராசிக்கு உண்டான விஷயம் அதுதான். எப்பயுமே ஒரு மனைவி வழியில திருப்தி இல்லாத ஒரு ராசி சபிக்கப்பட்ட ராசின்னு சொல்லலாமா அப்படின்னு போனா ரொம்ப ஆழமா அந்த மாதிரிலாம் பேச வேண்டியதில்லை. கடகராசியை சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அது தார தோஷம் உள்ள ஒரு அமைப்புகளை கொடுக்கிறது. வாழ்க்கையில தார தோஷம் கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு. அது ஏஜ் போயிட்டு ஒரு 30 வயசுக்கு மேல 32 35 வயசுக்கு மேலாம் திருமணம் ஆகுதுன்னா அது சரியாகிவிடும். இல்லை அது குறுகிய காலத்துக்குள்ள திருமணங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதில் நிறைய சங்கடங்களைத்தான் கொடுக்கிறது. இந்த சங்கடத்தெல்லாம் தாங்கி வந்தவங்க வாழ்க்கையில நிலையான தன்மையாக மாறிவிடுகிறார்கள். இல்லை சங்கடத்தை தாங்க முடியல, ஆரம்பமே அடி வாங்குது, ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல, நிறைய பிரச்சனை ஆகுது, டைவர்ஸ் ஆகுது, பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அது மன முறிவுகளை கொடுக்கும். 2 வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மனைவி இருந்து இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது ஒரு சுகம், மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது ஒரு சுகம், கணவன் இருந்து இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது ஒரு விஷயம், கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்றது ஒரு விஷயம். ஆக மொத்தம் திருமணத்தில் சில விஷயங்கள் தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது. திருமணத்தை மீறிய உறவுகள் இங்கே நடக்கத்தான் செய்யும். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது? அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும்? அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பலவீனப்படுத்துதா இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு மீடியாவை தொட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு மேல அலிகேஷன், திருமணம் சார்ந்த திருமணத்தை மீறிய உறவுகள் அப்படின்ற டாபிக்ல தான் இப்ப நம்ம பேச போறோம். எதனால இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த விஷயங்கள் அதிகமா போக்கஸ் பண்ண போதோ அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் வந்து மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறோம். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பலவீனப்படுத்துதா இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா முக்கிய செய்திகளாகவே இதுதான் வருது. அப்ப யூடியூப்பை நம்ம டச் பண்றோம் அப்படின்னாலே 90% நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வருவதற்கு உண்டான கிரகமே என்னன்னா கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்கள். இன்னைக்கு ராகு தான் இந்த உலகத்தை வந்து இயக்கின்னு இருக்குது, இந்த மீடியா துறையை. அப்படிப்பட்ட இந்த ராகு பொய்களும் பித்தலாட்டங்களும் கலந்த இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? செல்போன் தான் ராகு. அப்ப இந்த மீடியாக்கள் வரக்கூடிய இந்த நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பிள்ளையிலிருந்து 90 வயசு நபர் வரைக்குமே இன்னைக்கு செல்போன் இல்லாத நபர் கிடையாது. இந்த செல்போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய கோணங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நல்ல செய்திகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டுவிக்கும். அப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன டச் பண்றோம், அப்ப கிரகங்களை நம்ம எப்படி மாத்தி அமைச்சிக்க முடியுமானா அதெல்லாம் முடியாது. அப்ப நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான
பரிகார விதங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வீடியோ மேக்கிங் தான் இந்த வீடியோ. ஏன்னா கேம் சேஞ்சர் ஆன்மீக நேயர்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. பட் எல்லா கருத்துக்களும் எங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், இந்த பாலியல் வன்முறைகள், இந்த கலாச்சார சீர்கேடுகள், இதனால நிறைய இந்த உலகம் சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகள்ல இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஒரு விழிப்புணர்வாயி அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா பெரும் பாதிப்புகள் இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க காக்கலாம். உங்களுடைய மனைவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். தாய்மை குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, கடகம் அப்படின்னாலே தாய்மை குணம் தான். ரொம்ப அன்பிற்கு ஏங்கியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்புக்கு ரொம்ப ஏங்குவாங்க. என்ன ஒரு மைனஸ் அவங்களுக்கு அப்படின்னா, இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மருமகளுக்கும் இந்த மாமியார் சண்டை வந்துடும். இதுல இவங்க ஈடு கொடுக்க முடியாது, ரொம்ப சிரமமாயிடும். தாய்க்கு பேசுறதா மனைவிக்கு பேசுறதா அப்படின்னு நிறைய அலிகேஷன் வர குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னா அலாவிதே கஷ்டப்படுவார். அதுல இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் அலாவிதே கஷ்டப்படுவார். ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் கையாளுறதுன்றது கஷ்டம். இந்த கடகராசிக்கு உண்டான விஷயம் அதுதான். எப்பயுமே ஒரு மனைவி வழியில திருப்தி இல்லாத ஒரு ராசி, சபிக்கப்பட்ட ராசின்னு சொல்லலாமா அப்படின்னு கூட ரொம்ப ஆழமா அந்த மாதிரிலாம் பேச வேண்டியதில்லை. கடகராசி சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் சனியாக வருது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சட்டுன்னு அவங்க தெளிவா சொல்லிட முடியாது. என்ன கலத்திரம் வருதோ அந்த கலத்திரத்தை வச்சுட்டு தான் அவருடைய வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கணும் அப்படின்றதுதான் உண்மையான கருத்து. இவங்க நினைக்கிறது, ஒரு கடகராசியில ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா ஒரு அஜித் குமார் மாதிரி வருவாங்க, விஜய் மாதிரி வருவாங்க, இன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டிங் ஸ்டார் யாரோ அந்த மாதிரிலாம் கற்பனை உலகத்துல இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு நடக்கிறது என்னவோ அதுக்கு மாறாக தான் நடக்கும்ன்றதுதான் உண்மையான கருத்து. அதை அவங்க ஏத்துக்கணும். ஆனா வாழ்க்கைக்கு உண்டான செக்டார் அவங்க லைஃபுக்கு கிடைக்கும். வாழ்க்கைக்கு உண்டான செக்டார் அவங்களுக்கு லைஃப் கிடைக்கும். சுகங்கள் குறையும், சுகங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா ஒரு சீனி டப்பாவில் ஒரு ஸ்வீட் டப்பா, ஸ்வீட் பாக்ஸ்ல 1 கிலோ ஸ்வீட் வாங்குறோம். அந்த 1 கிலோ ஸ்வீட் நம்ம 1 மாசமும் சாப்பிடலாம், 1 வருஷத்துக்கும் சாப்பிடலாம், ஒரே நாள்லயும் சாப்பிடலாம். ஆனா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் 7ஆம் இடம் எப்படி கொடுப்பார் அப்படின்னா ஒரு கிராமா தான் கொடுப்பார். அப்ப நீண்ட நாளுக்கு இந்த வாழ்க்கையினுடைய உணர்வுகளை கொடுக்கிறார். ஆனா இங்க அவசர குணத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களுக்கு எனக்கு வாழ்க்கையில நான் நினைச்ச மாத்திரத்துல எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்ற வார்த்தை கண்டிப்பா கடகராசிக்கு வந்துடும். நான் நினைச்சது கிடைக்கல, நான் என்னமோ நினைச்சேன் என்னமோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த வார்த்தை எல்லாம் அந்த ராசிக்காரங்க சொல்லாம இருக்கவே முடியாது. வாழ்க்கை அப்படிதான் அமையன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுலதான் இந்த கடகராசிக்கு காலம் தாழ்ந்த திருமணம். அப்ப ஒரு 30 வயசு வரைக்கும் டச் ஆகும். 30 வயசுக்கு மேல திருமணம் பண்றது கடகராசிக்கு முதல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடகராசிக்கு ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய அதீத தைரிய வீரியஸ்தானம் என்ன பண்ணும் அப்படின்னா பலம் குறைவாக இருக்கும். கண்டிப்பா குறைவாக தான் இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் அதுதான். ஆமா, அதற்கு ஏற்றாற் போல துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதே காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாமே இரட்டைத்தன்மைகளாக அமையும். அதுலயும் கவனமாக இருக்கணும். இரட்டைத்தன்மைகளாக அமையும். அப்ப ஏற்கனவே திருமணமாகி ஒரு வீட்டுல இருக்கா அப்படின்னா இன்னொரு குடும்பமே இந்த குடும்பத்துக்கு தெரியாம வச்சிருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமைந்துவிடும். அவருடைய வாழ்க்கையில அமைந்துவிடும். அதுக்கு அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்பார். கடைசி வரைக்குமே அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடிய ராசி கடகராசி தான். அவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. கடகராசிக்காரங்கிட்ட மட்டும் நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயத்த அத்தனையுமே அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அவர்களுடைய விஷயத்த வெளியில ஒரு சின்ன விஷயத்த கூட சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஏன்னா ஆல்ரெடி அது தார தோஷம் உள்ள ஒரு அமைப்புகளை கொடுக்கிறது. வாழ்க்கையில தார தோஷம் கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு. அது ஏஜ் போயிட்டு ஒரு 30 வயசுக்கு மேல 32 35 வயசுக்கு மேலாம் திருமணம் ஆகுதுன்னா அது சரியாகிவிடும்.
இல்லை அது குறுகிய காலத்துக்குள்ள திருமணங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதில் நிறைய சங்கடங்களைத்தான் கொடுக்கிறது. இந்த சங்கடத்தெல்லாம் தாங்கி வந்தவங்க வாழ்க்கையில நிலையான தன்மையாக மாறிவிடுகிறார்கள். இல்லை சங்கடத்தை தாங்க முடியல, ஆரம்பமே அடி வாங்குது, ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல, நிறைய பிரச்சனை ஆகுது, டைவர்ஸ் ஆகுது, பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அது மன முறிவுகளை கொடுத்துவிடும், 2 தாரங்களை கொடுத்துவிடும், 2க்கு மேற்பட்ட உறவுகளை கொடுத்துவிடும். இது இந்த கடகராசிக்கெல்லாம் நடக்கக்கூடிய விதிகள். என்ன சார் என் பொண்ணு என்ன சார் பாவம் பண்ணிச்சு? கடகராசியில பிறந்தது ஒரு பாவமா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் பொண்ணுக்கு தான் நடக்கணுமா? அப்ப கணவன் சரியில்லாத கணவனா இருக்கிறானே சார், நம்பாத கணவனா இருக்கிறானே சார், சந்தேகம் உள்ள கணவனாக இருக்கிறானே சார், கேட்கலாம். நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப என் பொண்ணு இருக்கிற ஒரு பக்குவத்துக்கும், என் பொண்ணு இருக்கிற அழகுக்கும், என் பொண்ணுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தன்மைக்கும் திறமைக்கும் அதுக்கு நிகரான கலத்திரம் அவன் இல்லவே இல்லையே சார். நீங்க சொல்லலாம், கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். ஆனா விதி வலியது, ஜோதிடம் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. 7ஆம் இடம் சனியாக வந்தால் நிதானமாக திருமணம். அப்ப குறுகிய வயசுல நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா மன முறிவுகளை தரும், அது திருமணத்தை மீறிய உறவுகளை கொடுத்துவிடும், சந்தேகங்களை கொடுத்துவிடும். கண்டிப்பாக சந்தேகத்தை கொடுத்தோம். அப்ப கடகராசியில ஒரு திருமண பிரச்சனைகள் வருது, அப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருது அப்படின்னா முக்கியமான விஷயம் மையப்புள்ளியாக ஒரு 70% என்ன இருக்கும் அப்படின்னா சந்தேக குணங்கள் இருக்கும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆமா, அப்படிதான் அமையும். ஆமா, இங்கே 2 வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மனைவி இருந்து இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது ஒரு சுகம், மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது ஒரு சுகம், கணவன் இருந்து இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறது ஒரு விஷயம், கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்றது ஒரு விஷயம். ஆக மொத்தம் திருமணத்தில் சில விஷயங்கள் தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது. திருமணத்தை மீறிய உறவுகள் இங்கே நடக்கத்தான் செய்யும். ஏன்னா அது முதல்ல நிதானமாக இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பொறுமை இருக்கணும். வாழ்க்கையில இந்த 3 விஷயங்கள் இருந்தாதான் எந்த ஒரு ராசியா இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு உதவும். இங்க நிதானத்தை இழந்தாலோ, பொறுமை இழந்தாலோ, நம்பிக்கை இழந்தாலோ அன்னையோட வாழ்க்கை என்ன பண்ணுது? க்ளோஸ் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன முக்கியம்? நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி கண்டிப்பாக நம்மை புரிந்து கொள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்க ஆணித்தரமாக வைக்க வேண்டும். முதல்ல அதான் விதி, அதை ஆணித்தரமா வைக்கணும். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஆபத்து பண்ணும். ஆனால் மனமாற்றங்கள் இந்த ராசிக்கு வரத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்தும் கிடையாதுன்றதுதான் உண்மையான கருத்து. சரி, கடகராசியை பத்தி பேசுறோம், 7ஆம் இடத்து சனியை பத்தி பேசுறோம், 3ஆம் இடம் புதனை வச்சு பேசுறோம், 12ஆம் இடமும் புதனை வச்சு பேசுறோம். இந்த 4 கிரகங்களும் என்ன கிரகங்களா வருது அப்படின்னா புதன் அலி கிரகமா வருது, 7ஆம் இடம் அலி கிரகங்களாக வருது, அப்ப 11ஆம் இடம் சுக்கிரனாக வருது. அப்ப இந்த சுக்கிரன் தான் இவ்வளோ பாதிப்புகளை கொடுக்கிறது. சுக்கிரன் தான் என்ன பண்ணுது? பாதிப்புகளை கொடுக்கிறது. அப்ப ஆசை இருக்கும், அனுபவிக்க முடியாது. அவ்வளவுதான். இதுதான் சீக்ரெட். இதை புரிஞ்சுக்கினா வாழ்க்கையில வெற்றி பெற்றுடலாம். சரி, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறச்சு இதுல இருந்து நம்ம எப்படி மாறி போகிறது, நமக்கு இந்த குறைகள்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னா, ஒரு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அந்த உடல்நலத்தை போயிட்டு டாக்டர்கிட்ட பார்க்குறோம், அவர் மருந்து கொடுக்குறாரு, சில விதிமுறைகளை சொல்றாரு, அதன்படி நம்ம செம்மைப்படுத்துறோம், கரெக்டா மருந்து சாப்பிட்றோம். அப்ப மன ரீதியான மருந்துக்கு என்ன மருந்து, மனம் சார்ந்த மருந்துக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கொடுக்கக்கூடிய மருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆலயம் சார்ந்த தீர்வு தான். அப்ப மந்திர உபாசனம் தான். ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய நாம அனுஷ்டனம் தான் நான் எல்லாருக்குமே இந்த பரிகாரமா சொல்லுவேன். அந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கடகராசி என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடகராசி உங்க குடும்பத்துல பகவான் கிருஷ்ணருடைய படம் உள்ள வரட்டும், பகவான் கிருஷ்ணருடைய படம் உள்ள வரட்டும். ராதா கிருஷ்ணனை உங்களுடைய ஹாலில் வைக்கலாம், இல்லை செவுத்துல ஒரு டைல்ஸ்ல வைக்கலாம், இல்லை உங்க குடும்பத்துல வரவேற்பு அறைக்கு அந்த வாசக்காலுக்கு முன்னாடி நீங்க அந்த ராதா கிருஷ்ணனுடைய படத்தை வைக்கலாம். அப்போ பகவான் கிருஷ்ணனுடைய மந்திர உபாசனை நல்லா இருக்கும். பட் குழந்தை வடிவ கிருஷ்ணனை வடிவமைக்கிறது நல்லது. அப்ப கிருஷ்ண ஜெயந்தி என்றது வருஷத்துல ஒரு நாள் வரும். அந்த கிருஷ்ண ஜெயந்தியை நீங்க ஏதாவது ஒரு சிறிய குழந்தைக்கு கிருஷ்ணருடைய வேடம் போட்டு உங்களுடைய குடும்பத்துல குதூகலமாக கொண்டாடுங்கள்.
அப்ப கடகராசியில் உள்ள நண்பர்கள் கிருஷ்ண பகவானுடைய விஷயங்களை எடுக்கிறீங்க, கிருஷ்ண பகவானுடைய மந்திரங்களை எடுத்துக்கிறீங்க, கிருஷ்ணனுடைய உபாசனை கேட்குறீங்க, கிருஷ்ணனுடைய வரலாறு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கிவிடும். சார், இந்த ஒரு விஷயம் செஞ்சா கணவன் மனைவி பிரச்சனை தீருமா அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம், செஞ்சு முடிச்ச பிறகு அதனால் ஏற்பட்டக்கூடிய பலன் அடைந்தீர்களானால் உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை எடுங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு அப்படின்ற குடும்பம் கூட இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆகுது. கண்ணார காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கணவன் மனைவி பரிசும் உண்டாக வேண்டும். அப்ப கணவன் மேல மனைவிக்கு காதலும், மனைவி மேல காதலும் முதல்ல உருவாகணும். பட் இந்த ரெண்டு இடத்துல புரிதல் இல்லாம ஏதோ ஒரு கருத்து ஒவ்வாமைன்றது வரும். அப்ப கருத்து ஒவ்வாமை வரல அப்படின்னா அது குடும்பம் கிடையாது. அப்ப கருத்து பரிமாற்றம் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும். அப்ப கணவனுக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற புரிதல் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த கிருஷ்ணர் ராதல் உள்ள வடிவம் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். உங்களுடைய குடும்பத்துல அந்த வாக்கு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை போக்கி விடும்ன்றதான் உண்மையான ரிசல்ட்டு. இது செஞ்சு பாருங்க. பகவான் கிருஷ்ணரை பிரச்சனை பண்ணுங்க. அப்போ ஆயத்தம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இரு மனங்கள் சேர்ந்து வெற்றி வாகை சூடுங்கள். தேவையில்லாத பிரச்சனைக்கு வடிவமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க.